சீமான் மேடையில் இருக்காங்க. விஜயை கூட பாராட்டினாங்க. விஜயோட மேடை பேச்செல்லாம் அவங்க பாராட்டி தான் பேசினாங்க கஸ்தூரி. பட் அவங்க வந்து பேசிக்கலி ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக தான் இருக்காங்கன்னு என்னோட அபிப்பிராயம். அவங்க பிராமணர்கள் மாநாடு போன்ற விஷயத்தில் பேசும்போது அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது வலதுசாரி சிந்தனையாளராக இருப்பாங்களான்னு. அவர் சொன்னதெல்லாம் அவங்க கட்சியில் நடந்ததான் சொல்கிறாரு. அவர் சும்மா திசை திருப்பார். இப்போ அவங்க கட்சியிலே எதிர்ப்பு வந்துருது அவருக்கு. இது மாதிரி ஏன் சொன்னேன்ட்டு 20 சீட்டாக கொடுத்தாங்க. சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் கொங்கு நாடுக்கும் 20 சீட்டாக கொடுத்தாங்க. அவர் என்ன பேசினார்? 20 சீட்டு 100 கோடின்னு பேசினாரா இல்லையா? திண்டுக்கல் சீனிவாசன் பேசினது என்ன? பல கட்சிகள் ரகசியமாக திரைமறைவில் துட்டு வாங்குறாங்க. நீங்கள் வந்து இப்படி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்கன்னா வரப்போகிற கட்சி உங்ககிட்ட வரமாட்டான்ல. கெடுத்து விட்டார், காரியத்தை கெடுத்து விட்டார்னாங்க. அப்போ கூட்டணி அதிமுக 26 பலமான கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு. அது பல கட்சிகளோட பேசிகிட்டு இருக்கு. அப்போ அந்த கட்சிகள் என்ன மாதிரிலாம் டிமாண்ட் வைக்கிறது நமக்கு தெரியாது. என்ன கிளாஸ் கார்டு தொடர்ந்து விஜய் அடிக்க என்ன காரணம்? ஏன்னா ஆண்ட கட்சியிலே இல்லை, அவருடைய கட்சி கரையுதுங்க. அவருடைய கட்சி கரைஞ்சி விஜய்க்கு போகும்போது அவர் கோவம் வராதா? அவருடைய கட்சி கரையும் போது அவர் கோவம். ஸோ அதனால் வந்து அண்ணாமலை அந்த சமயத்தில் இங்கே இருக்கிறது பெட்டராக சரியாக இருக்காதுன்னு அண்ணாமலை ஜனவரி ஃபெப்ரவரிக்கு அப்புறம் அங்கே கொண்டு போயிடுவாங்க. நேஷனல் லெவல்லேயே தலைவர் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த தலைவர்கள் மாநில தலைவர்கள்லாம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேக்கான கதவை திறந்து வைக்கணும்னா அண்ணாமலை இங்கே இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அவதூறாக பேசப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. பிணை ஜாமீன்லேருந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா மக்கள் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்போடு அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் சில நாட்களே அரசியல் கட்சி தொடங்க ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா இதே திமுக பிரிவில் கைது செய்யப்பட்ட சீமான் அவர்கள் கட்சி தலைவராக தான் இருக்கார். இப்போ கஸ்தூரிக்கும் அதே நிலைமை தான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், யார் வேணால் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம், இல்லை இன்னொரு கட்சியில் சேரலாம், இல்லை நான் தான் நாளைய முதல்வர் சொல்லிக்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம். பட் இதுவரையும் கஸ்தூரி வந்து தன்னை வந்து ஒரு பாஜக ஆதரவாளராக தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வலதுசாரி சீமான் மேடையில் அவங்கள பார்த்துருக்கோம்ல. இல்லை இருக்காங்க, சீமான் மேடையில் இருக்காங்க. விஜயை கூட பாராட்டினாங்க. விஜயோட மேடை பேச்செல்லாம் அவங்க பாராட்டி தான் பேசினாங்க கஸ்தூரி. பட் அவங்க வந்து பேசிக்கலி ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக தான் இருக்காங்கன்னு என்னோட அபிப்பிராயம். அவங்க பிராமணர்கள் மாநாடு போன்ற விஷயத்தில் பேசும்போது அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது வலதுசாரி சிந்தனையாளராக இருப்பாங்களான்னு கன்ஃபார்ம் ஆகுது ஆக்சுவலாக. அதனால் அவங்களுக்கு சரியான இடம் வந்து பிஜேபியான்னு சொல்ல முடியாது. அவங்க பிஜேபிக்காக பிரச்சாரம் கூட பண்ணலாம் வரப்போகிற காலகட்டத்தில். அவங்க சீமான் கட்சியிலையோ அல்லது வந்து விஜய் கட்சியிலையோ அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது கருத்து. இப்படியே இதே மாதிரி பொதுவான விஷயங்களில் பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டு ஒரு லைம்லைட்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க கையாளுவாங்க. தேர்தலும் போது ஏதோ ஒரு கட்சிக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடும், அப்படி தான் இருப்பாங்களே தவிர ஒரு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்து இன்னொரு கட்சியில் போய் சேரதோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கையில் எடுக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு அண்மையில் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார். கூட்டணிக்கு வர்றவங்கெல்லாம் 20 சீட்டு கொடு, 50 கோடி கொடு, 100 கோடின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை குறித்து மறுபடியும் அது ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். 2019 திமுக கூட்டணியில் தான் இது போல் பிரச்சனை இருந்தது. சிபிஐக்கு 15 கோடி, சிபிஎம்முக்கு 10 கோடி, கொங்கு ஈஸ்வரன் அவருக்கு வந்து ஒரு 15 கோடி கொடுக்கப்பட்டது. 3 கட்சிக்கே 40 கோடி கொடுத்தாங்க. இதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் மற்ற திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவையோ மதிமுகவையோ காங்கிரஸையோ எதுவுமே அவர் சொல்லலை. அவர் சொன்னதெல்லாம் அவங்க கட்சியில் நடந்ததான் சொல்கிறார். அவர் சும்மா திசை திருப்பார். இப்போ அவங்க கட்சியிலே எதிர்ப்பு வந்துருது அவருக்கு. இது மாதிரி ஏன் சொன்னேன்ட்டு 20 சீட்டாக கொடுத்தாங்க. சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் கொங்கு நாடுக்கும் 20 சீட்டாக கொடுத்தாங்க. அவர் என்ன பேசினார்? 20 சீட்டு 100 கோடின்னு பேசினாரா இல்லையா? திண்டுக்கல் சீனிவாசன் பேசினது என்ன? 20 சீட்டு 100 கோடின்னு கேட்குறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 2 கட்சிகள்லையுமே கூட்டணிக்கு தலைமை தாங்கிற 2 கட்சியுமே ஜெயலலிதா காலத்திலேருந்தே கருணாநிதி காலத்திலேருந்தே இந்த கூட்டணி சேர்கிற கட்சிகள் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு சீட்டு மட்டும் போகாது எலெக்ஷன் செலவுக்கும் பைசா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறது உண்டு. ஏன்னா இவங்க பெரிய கட்சிகள் இல்லையா, கூட்டணிக்கு தலைமை தாங்காங்க இல்லையா, அதனால் எலெக்ஷன் ஃபண்ட்ஸ் வாங்குறது உண்டு. அது என்னென்னா காலப்போக்கில் என்னாச்சுன்னா டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிடுது. இப்போது கடந்த தேர்தலில் அதுக்கு முந்தைய தேர்தல் 21, 24 தேர்தலெல்லாம் டிமாண்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு ஆகிடுது. கொடுத்தா தான் வருவோன்ற மாதிரி, எங்கள் 100 கொடுத்தா தான் வருவோம், இல்லை 50 கொடுத்தா தான் வருவோன்ற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. ஸோ திமுகவை பொறுத்த மட்டும் வெளிப்படையாக கொடுத்ததை வந்து தேர்தல் கமிஷன் வரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 15 கோடி கொடுத்தோன்றதை. ஆனால் அதிமுக யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? இப்போது அவங்க வந்து கூட்டணி வரப்போகிற 26 கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கல்ல, இப்போது அவங்க கூட பேசுகிற கட்சிகள், திரைமுறையில் பேசுகிற கட்சிகள் எவ்வளோ கேட்டாங்க என்னங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்க 20 சீட் கேட்டாங்களா, 100 கோடி கேட்டாங்களா? திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னது உண்மை. ஆனால் அவர் வந்து திமுக கொடுத்ததை பற்றி சொன்னேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது சும்மா சமாளிக்கிறதுக்காக சொன்னது. உண்மையிலேயே அதிமுக கொடுத்ததை அதிமுகட்ட மற்ற கட்சிகள் அதோட கூட்டணி சேர போகிற கட்சிகள் கேட்குறத பற்றி தான் அவர் பேசினார் என்பது என் கருத்து.
அப்போ அதிமுக கிட்ட யார் சார் கூட்டணி பேசியிருப்பாங்க இந்த நிபந்தனை? இதெல்லாம் வந்து அடுத்ததுன்னா இதெல்லாம் கேள்வி கேஸு கோர்ட்டுன்னு போயிடும். இதெல்லாம் நம்ம அதெல்லாம் பேச முடியாது. நம்ம சொல்கிறதுனா திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னது உண்மை. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இல்லை கூட்டணி சேர்ந்த கட்சிகள் அவங்ககிட்ட கேட்டிருக்கிற அனுபவத்தை தான் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்கார். அவர் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறார், கூட்டத்துக்கு வரும்போது எடப்பாடி சொன்னாராம், ஐயா நீங்கள் ஏதாவது பேசி கூட்டணியை கெடுத்துடாதீங்கன்னாராம். இது மாதிரி பேசி பதிவு பண்ணிட்டார். ஆமாம், இது மாதிரிலாம் பேசுகிற கூட்டணி என்ன ஆகும்? வர கட்சிகள் ரகசியமாக திரைமறைவில் துட்டு வாங்குறாங்க. நீங்கள் வந்து இப்படி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்கன்னா வரப்போகிற கட்சி உங்ககிட்ட வரமாட்டான்ல. கெடுத்து விட்டார், காரியத்தை கெடுத்து விட்டார்னாங்க. அப்போது கூட்டணி அதிமுக 26 பலமான கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு. அது பல கட்சிகளோட பேசிகிட்டு இருக்கு. அப்போ அந்த கட்சிகள் என்ன மாதிரிலாம் டிமாண்ட் வைக்குது நமக்கு தெரியாது. அதை தான் இன்டெரக்டாக சொல்கிறார் யார், திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு. இப்போ இது மாதிரிலாம் பேசினா வரப்போகிற கட்சிகள் என்னங்க இப்படிலாம் எங்களை இது மாதிரிலாம் பேசுகிறீங்க, உங்கள் ஆளுங்க இது மாதிரிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த திண்டுக்கல் சீனிவாசன் வந்து உடனிருந்தே கொள்ளும் வியாதி மாதிரி அவர் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ணுற ஆசாமியாக மாறிட்டுருக்கார். இது மாதிரி லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டு. ஆனால் இந்த விஷயம் உண்மை. காசு கேட்குறது, காசு அதிகமாக தொகுதி கம்மியாகும், தொகுதி கம்மியாக காசு அதிகமாகும், கொடுக்க வேண்டிய காசு அதிகமாகும். என்னங்க 20 கொடுக்க முடியாதுங்க, 10 தொகுதி தான் கொடுக்க முடியும். சரிங்க, அப்போ 50க்கு பதிலாக 70 கோடி கொடுத்துருங்க, அவ்வளோதான். அது மாதிரி போகும் நிலைமை. அது மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு தமிழ் அரசியல். எல்லாம் திரைமறைவில் போயிட்டுருக்கு. இந்த தேர்தலில் காசை கொடுத்துட்டு கூட்டணி சேராமல் அடுத்த தேர்தலில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரியும் போயிட்டுருக்கு. சீமான் சொன்ன ஒரு கருத்து தான் சார், தலைவர்கள் உருவாகிறதுல இப்போ தலைவர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சொந்த காரணத்துலேருந்து அதான் பசி பட்டினி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தலைவர் சோகத்தெல்லாம் பார்த்துட்டு வரணும். ஆனால் இங்கே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே விஜயை வந்து தாக்கி தான் பேசியிருக்கேன். இல்லை, அவர் விஜய் தாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாருங்க. அதனால் வந்து என்ன காரணம் சார், என்ன கிளாஸ் கார்டு தொடர்ந்து விஜய் அடிக்க என்ன காரணம்? ஆண்ட கட்சியிலே இல்லை, அவருடைய கட்சி கரையுதுங்க. அவருடைய கட்சி கரைஞ்சி விஜய்க்கு போகும்போது அவர் கோவம் வராதா? அவருடைய கட்சி கரையும் போது அவர் கோவம் அவர் ஆரம்பிக்கும் போதே தெரியாதா சார்? ஒரு கட்சிங்க போகிறோம், இன்னும் முன்னாடி நிறைய பேர் அரசியல் விமர்சனம் நீங்களும் கூட சொல்லியிருப்பீங்க. விஜய் வந்தால் சீமானுக்கு ஆபத்து கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொன்னீங்க. ஏன்னா 2 பேர் திரைப்பிரபலம் இங்கே போட்டவர்கள் கண்டிப்பாக அங்கே மாறுதான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இது முன்னாடியே அவருக்கு தெரியாதா? முன்னாடியே தெரிஞ்சு தடுக்க முடியாது சார் இதெல்லாம். அவர் நடந்துக்கிற விதமும் சரியில்லை. இப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து எப்படி நடந்துக்கணும்? அவர் தன் கட்சிக்காரங்கிட்ட போகிற இடத்துலலாம் கட்சிக்காரங்கிட்ட நான் தான் கட்சி, இஷ்டம் இருந்தால் இல்லாட்டி போன்னு சொல்லுவாரா? அவன் கட்சிக்கு ஏகப்பட்ட ரூபா செலவழிச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்கிறான், சேலத்தில் நேற்று ஒரு கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி, சீமானோட ஹோட்டல் பில்லையே கிளியர் பண்ண முடியல என்னாலன்றாரு. சீமான் வந்து தங்கிட்டு போன ஹோட்டல் பில்லையே கிளியர் பண்ண முடியலன்றார் சார். அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழிச்சிருப்பாங்க பணத்தை, கடந்த 6-7 வருஷமா 8 வருஷமா 10 வருஷமா எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க. அப்போது அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல. இவர் நடந்துக்கிறது எப்படி இருக்குன்னா, ஏதாவது கேள்வி கேட்டால் இருந்தால் இல்லாட்டி போ, எனக்காக தான் ஓட்டு போடுறான் மக்கள், நான் தான் கட்சி அப்படின்னு சொன்னால் வேலை செய்கிறவங்க எப்படி சார் இருப்பான்? அது உண்மையாக சார், சீமானுக்கு அது அடையாளம் தான் இருக்கா? அந்த உள்ளூர் பிரமுகர்கள்ன்றதுக்கான ஓட்டுன்றது நாம் தமிழில் கிடையாதா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் உள்ளூரில் வந்து கீழே பூத் கமிட்டி அந்த லெவலில் இறங்கி வேலை செஞ்சால் தானே சார் ஓட்டு போடுவாங்க. இப்போ காளியம்மாள் ஓட்டு வாங்கினாங்கன்னா காளியம்மாள் கீழே இறங்கி பிரச்சாரம் பண்ணி அவங்க ஒரு நல்ல ஓட்டை வாங்குறாங்க. அவங்க சீமான் வந்து கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அவரோட பேர் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனால் அதுவே மட்டும் ஒர்க் பண்ணுமானா அதுவே ஒர்க் பண்ணாது. பெரிய தலைவர்களுக்கு அது ஒர்க் பண்ணும். எம்ஜிஆருக்கு ஒர்க் பண்ணும், ஜெயலலிதாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு, கருணாநிதிக்கு கூட ஒர்க் பண்ணியிருக்கு. சீமான் அந்த அளவுக்கு இன்னும் பெரிய தலைவராக உருவாகலை. ஆனால் ஓரளவுக்கு உருவாகிருக்கார். கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். பட் கீழே இருக்கிற தொண்டர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் ஓட்டு வரும் ஆக்சுவலாக வந்து. இப்போ இவர் எடுத்த உடனே தொண்டர்கள் அரவணைச்சின்னு போகாமல் நான் தான் கட்சி, நீ இருந்தால் இல்லாட்டி போகலாம் சொன்னால் எப்படி சார் தொண்டர்கள்லாம் இருப்பாங்க? லண்டன் படிப்பை முடிச்சுட்டு இன்னும் விரைவில் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துக்கு வர இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் வந்ததும் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் சீமான் அரசியல் ரெண்டுத்தையும் பிம்பத்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்லை, நிச்சயமாக ஒரு அண்ணாமலை இல்லாத போன இந்த காலகட்டத்தில் எடப்பாடி கொஞ்சம் அரசியல் பண்ணார். ஒரு எதிர்கட்சி அரசியல் அப்போ தான் பண்ண முடியுது அவரால். அண்ணாமலை இல்லாத நேரத்தில் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா பாஜக சைலண்ட் ஆகிடுது. ராஜாலாம் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் பண்ணலை. தமிழ் இசை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ டெய்லி கொஞ்சம் குரல் கொடுத்துருந்தாங்க. அது ஒன்றும் பெரிய அளவில் எடுப்படலை. அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒன்று நெகட்டிவோ பாசிட்டிவோ அடித்து டெய்லி ஏதோ ஒன்று பரபரப்பாக ஏதோ ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ இப்போ மீண்டும் அவர் வந்த பிறகு அவர் பண்ணுவாரா, எப்படி பண்ணுவார், அவர் இங்கே இருப்பாரா இல்லை பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போவாரா? நான் கேள்விப்பட்டவனே வந்து ஜனவரி ஃபெப்ரவரிக்கு அப்புறம் அவர் இங்கே இருக்க மாட்டார், தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார். அவர் வந்து டெல்லிக்கு போயிடுவார் அப்படின்றது தான் பாஜக டெல்லி தகவல் சொல்கிற விஷயம். அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இங்கே வந்துடுவார் சார், அவர் பெரும்பாலும் இங்கே கூட்டுருவாங்க அவரை. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் வந்து பாஜக வந்து தன் கதவை வந்து அதிமுகவுக்கு திறந்து வச்சுருக்காங்க. அது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்? இங்கே விஜய் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா பாஜகவுக்கு
அதிமுக நீங்கள் வேண்டாம் நான் தனியாகவே போகிறேன்னு சொல்லிட்டேன்னா அதிமுக அடுத்து பாஜகவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஜகவும் அதிமுகவுக்கான கதவை திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அண்ணாமலை அந்த சமயத்தில் இங்கே இருக்கிறது பெட்டராக சரியாக இருக்காதுன்னு அண்ணாமலையை ஃபெப்ரவரிக்கு அப்புறம் ஜனவரி ஃபெப்ரவரிக்கு அப்புறம் அங்கே கொண்டு போயிடுவாங்க. நேஷனல் லெவல்லையே தலைவர் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த தலைவர்கள் மாநில தலைவர்கள்லாம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கொண்டு போயிடுவாங்கன்றது தான் சொல்கிறாங்க. பட் அதுவே அவர் இங்கே இருப்பார், ஜனவரி வரையும் இங்கே இருப்பார். அவர் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் இனிமேல் பண்ணுவார், அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னா கூடிய மட்டும் அதிமுகவை வந்து நீங்கள் ரொம்ப அட்டாக் பண்ணி பேசாதீங்க, திமுக அட்டாக்கை நீங்கள் வழக்கம் போல் கேரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பெரிய சேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது. அவரும் வந்து திமுகவுக்கு எதிரான இன்னொரு குரலாக கொஞ்சம் கணீர்னு ஒலிப்பார். ஆனால் ஜனவரிக்கு அப்புறம் அவர் வந்து டெல்லிக்கு போயிடுவார்ன்றது தான் பொதுவாக சொல்கிற விஷயம். ஆக்சுவலி டெல்லிக்கு போனார்னா என்ன மாதிரி அரசியலில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அவருக்கு நேஷனல் லெவலில் ஒரு செக்ரட்டரி மாதிரி போஸ்ட் கொடுத்து வேறு ஏதாவது ஸ்டேட் இன்சார்ஜெலாம் கொடுப்பாங்க. முக்கியமான மாநிலங்கள்லாம் கொடுத்து அதை கவனிக்க சொல்லுவாங்க. பல்வேறு மாநிலங்கள், இன்னும் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் அவர் நல்லா ஹிந்திலாம் பேசுவார்கள், அதனால் அங்கெல்லாம் கொடுத்து நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் இன்னும் நேஷனல் லெவலில் மோடி வந்து அவர் மேலே நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காரு. அமித்ஷாவுக்கும் நட்டாவுக்கும் அவரை பற்றின நம்பிக்கை போயிடுது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த எலெக்ஷன்ஸில் வந்து அவர் தவறாக வழி நடத்திட்டார் பாஜகவை, அதிமுகவோடு நம்ம சேர்ந்துருக்கணுன்றது அவங்க பாயிண்ட்டு. மோடி நம்பினார் அண்ணாமலையை, ஆனால் அமித்ஷாவும் நட்டாவும் நம்பலை. இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ மோடி சாஃப்டாக இருக்கார். இவர் வந்து உழைக்கிறாரு, இவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு கட்சிக்கு அப்படின்னு மோடி நினைக்கிறாரு. அதனால் மோடியோட ஆதரவு இருக்கிறவரையும், மோடிக்கு செல்வாக்கு இருக்கிறவரையும், மோடி 75 வயசு ஆச்சு, அவர் இருக்கிற வரையும் அண்ணாமலைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா ஒன்ஸ் வந்து வேறு ஸ்டேட்டில் போட்டு அவரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவர் நேஷனல் லெவலில் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தமிழ்நாடு லெவலில் அவரை வச்சுக்க வேண்டாம் தான் மோடி நினைக்கிறார். அமித்ஷாவும் நட்டாவும் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். தெரிவிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேக்கான கதவை திறந்து வைக்கணும்னா அண்ணாமலை இங்கே இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அது ஐ திங்க் அண்ணாமலை பெரும்பாலும் போகிறதுக்கான வாய்ப்பு, டெல்லிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போது மிக்க நன்றி சார்.